Taste the Daily. சட்டவிரோதமாக மது விற்றதாக வழக்கு, மனமுடைந்த மாற்றுத்திறனாளி தற்கொலை, மாமூல் கேட்டு போலீஸ் டார்ச்சர் செய்ததாக மரண வாக்குமூலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நக்கனேரி கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தீ விபத்தில் சிக்கிய நிலையில் கைகள் சரிவர செயல்படாமல் இருந்துள்ளது. இவருக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ள நிலையில் செல்வகுமார் சூப் கடை ஒன்று நடத்தி வந்துள்ளார். மனைவியும் 100 நாள் வேலை பார்த்து வரும் நிலையில் வயிற்று பிழைப்பிற்காக செல்வகுமார் சட்டவிரோதமாக மது விற்பனையும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மது விற்பனை செய்யும் செல்வகுமாரிடம் அப்பகுதி போலீசார் மாமூல் வாங்கிக் கொண்டு அனுமதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்வகுமாரை ஊருக்குள் மது விற்பனை செய்யக்கூடாது என்றும், மீறி செய்தால் ஊரை விட்டு தள்ளி வைத்து விடுவோம் என ஊர் பெரியவர்கள் எச்சரித்த நிலையில் செல்வகுமார் மது விற்பனையில் ஈடுபடாமல் இருந்து வந்திருக்கிறார். அவர் பாட்டில் விற்கிறது உண்மை இல்லைங்கல்ல. ஆனா மாசம் அங்க மாமூல் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு விற்க சொல்றாங்க. போலீஸ் வாங்க சொல்றா, வாங்கிட்டு இங்க வித்துக்கோ அப்படின்றாங்க. ஆனா ஊருக்குள்ள விற்க கூடாதுன்னு கட்டுமானம் படுத்திட்டாங்க. ஆனா விக்கிறேன்னு சொல்லி எங்களை மீண்டும் வந்து டார்ச்சர் படுத்தி எங்கள்கிட்ட ரூபா கேட்கறாங்க. எங்களால முடியாது. நாங்க வந்து அன்னாடு கூலி வேலை செஞ்சு நாங்க ஏதோ பிள்ளைகளை வயிற்றார கழுவிட்டு நான் என் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மெல்லு வேலை செஞ்சுதான் என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவருக்கே நான் 3 தடவை சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். கடந்த மாதம் 22ஆம் தேதி செல்வகுமார் அவரது மனைவி ஜெயலட்சுமியுடன் தலவாய்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் செல்வகுமாரின் 2 சக்கர வாகனம், செல்போன் மற்றும் அவரிடமிருந்து 6 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மது பாட்டில்கள் விற்பனைக்கு இல்லை என்றும், தனது சூப் கடையில் பணியாற்றி வரும் இருவருக்கும் கொடுப்பதற்காக வாங்கி செல்வதாக கூறிய நிலையில் அதனை பொருட்படுத்தாத போலீசார் வாகனத்தை நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்தி எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர். எங்க வண்டி மேல அவங்க மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு எங்க வீட்டுக்கார கீழே தள்ளி விட்டாங்க. அவர் சட்டியோட ரோட்ல கிடந்தாரு. அப்போ செல்லு என் கையில கொடுத்தாரு. செல்ல வாங்கி நான் சட்டைக்குள்ள உள்ள வச்ச உடனே அவங்க உள்ள ஓட்டி சடாரி ஒரு அடி அடிச்சு சல்லப்படி எடுத்துட்டு உள்ள ஓட்டி எடுத்துட்டாங்க போலீஸ். அப்ப நான் கையெடுத்து கும்பிடுறேன், சார் வண்டியை விட்டுருங்க சார், அவர் மேல கேச போடுங்க, வண்டியை விட்டுருங்க சார், பைனான்ஸ்ல இருக்கு, என் பேர்ல இருக்கு சார். ஒண்ணுமே பதில் சொல்ல வண்டி விறுவிறுன்னு போயிட்டாங்க. செல்வகுமாரும் அபராதம் செலுத்தி 2 சக்கர வாகனத்தை மீட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு அபராதம் செலுத்திவிட்டாய், ஆனால் காவல் நிலையத்திற்கு செலுத்தவில்லை என பார்க்கும் இடங்களிலெல்லாம் செல்வகுமாரிடம் மதுபாட்டில் இருக்கிறதா என கேட்டும் மாமூல் கேட்டும் போலீசார் டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த செல்வகுமார் மனைவி, மகன்கள் வீட்டில் இல்லாத போது தனது மரணத்திற்கு செல்வின் உள்ளிட்ட போலீசார் தான் காரணம் என கூறி விவசாயத்திற்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். போறப்ப வரப்ப நீ பாட்டில் வித்துக்கிட்டு இருக்கியா, நீ வித்துக்கிட்டு தானே இருக்க, உன் வண்டியும் உனைய நான் தூக்காம விட மாட்டேன், உன்னை நான் எந்த வழியில தூக்கி எந்த வழியில இது பண்றேன்னு பாரு. எப்படின்னு வந்து சொன்ன வீட்டை சொன்ன உடனே வந்து அழுகுது, கொத்தா அழுகுது. ரோட்ல சும்மா நின்று இருந்தாலும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றதாடா, என்னால இருக்கவே முடியாது, நான் மன உளைச்சலுக்கு செத்து. ஆனா நான் சாவுக்கு காரணம் செல்வின் தான் அப்படி சொல்லி அடிச்சே சாச்சான். ஆனா எழுதி வச்சா செத்துட்டாரு. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்ற முயன்ற நிலையில் உடலை போலீசாரிடம் ஒப்படைக்காத செல்வகுமாரின் உறவினர்கள் செல்வகுமாரின் தற்கொலைக்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராஜபாளையம் டிஎஸ்பி பிரீத்தி செல்வகுமாரின் தற்கொலைக்கு காரணம் காவல்துறையினர் தான் என்பது விசாரணையில் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வந்து அவங்க பாட்டில் வித்ததா ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோ வந்து காட்டுனது உண்மைதான். அந்த பாட்டில விற்கிறதுக்கு பணம் வாங்கின காவல்துறை மேலையும் இந்த பையன் சாவுக்கு காரணமா இருந்த செல்வின்கிற காவல்துறை போலீசார் மேலையும் உடனடியாக தீண்டாமை சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு இந்த பையனோட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும். அவங்க மேல வழக்கு செய்து அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யணும். நாங்க அது வரைக்கும் பாடியை வாங்க மாட்டோம், போஸ்ட்மார்ட்டம் கைது போட மாட்டோம்.
Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.